ஒரு காதல். உனக்கு சூர்யாவோட உயிர் வேணும்னா நீ பிந்து கிட்ட அடி வாங்கி தோத்துப்போ. நான் மட்டும் அப்படி பெருசா பிளான் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் அந்த கயல் செகண்ட் ரவுண்ட்ல உன்னை அடிச்சு வின் பண்ணிருப்பா. ஆனா அவ உன்னை தோக்கடிக்க முயற்சி பண்ணவே மாட்டான். ஏன்னா அவ லகான் இப்போ நம்ம கையில. நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் அவ ஆடுவா. நான் சொன்னா அவ செய்வா. அதுக்காக நீ அவளை சும்மா விட்டுறாத. ரிஸ்க் எடுத்து சண்டை போடுற மாதிரி போட்டு அவளை காலி பண்ணிடு. ஏன்னா இத பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. சரியா? ஓகே கோச். என்ன கையில் இப்படி பண்ற? போன ரவுண்ட் நல்லா தானே ஃபைட் பண்ண. ஆனா இந்த ரவுண்ட்ல இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு என்ன ஆச்சு கையல்? நீ ஜெயிப்பன் நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம் கையல். எங்களை ஏமாத்திராத கையல். ஆமா கையல், நீ அடி வாங்கறத பாக்குறதுக்கா நாங்கெல்லாம் இங்க இருக்கோம். எங்களால உன்னை இப்படி பார்க்க முடியல கையல். இங்க இருந்து போயிடலாமான்னு இருக்கு. கையல், நீ போன ரவுண்டே நல்லா பிரில்லியண்டா ஃபைட் பண்ண. அது எனக்கு தெரியும். உன்னை அந்த பிந்து ஜெயிக்க முடியாதுன்னு நான் அப்பவே டிசைட் பண்ணிட்டேன். ஆனா இந்த ரவுண்ட்ல நீ சுத்தமா ஒண்ணுமே பண்ணலையே கையல். என்னால நம்பவே முடியல. எதனால நீ இப்படி இருக்க? உன்னோட மூவ்ஸை நோக்கினா நீ வேணும்னே விட்டு கொடுக்கற மாதிரி இருக்கு கையல். நீ ஜெயிக்கிறத பாக்குறதுக்காக தான் நான் ஊருக்கு போகாம இங்கேயே இருக்கேன் கையல். என்னை ஏமாத்திராத. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க, அத மறந்துடாத. நீங்க உட்காருங்க. கையல், ப்ளீஸ் இந்த தண்ணியாவது குடிங்க. இந்நேரம் பார்த்து சூர்யா சாரை வர காணும். நான் தேடி பார்த்துட்டேன், அவரை எங்கேயுமே காணும். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாரு. ஏன் அவர் இருந்து என்கரேஜ் பண்ணதான் நீங்கள் கேட்பீங்களா? நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்களா? அவர் இல்லைன்னா என்ன? நீங்கள் நம்ம டீம் ஜெயிக்கணும்னா கவனமாக ஃபைட் பண்ணுங்க. நாங்கள் உங்களை நம்பி தான் இருக்கோம். எதுக்காக இப்படி எங்களை ஏமாத்துறீங்க? நீங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டமெல்லாம் வீணாக போகக்கூடாதுன்னா நீங்கள் ஃபைனலில் ஜெயிச்சே ஆகணும். அந்த துரோகிங்க நம்ம ஊரில் வந்து ஜெயிக்கக்கூடாது. அது உங்கள் கையில் தான் இருக்கு. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீ ஃபைனல் விளையாடினா நான் உனக்குள்ள இருக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணுவ. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் நீ ஜெயிச்சே ஆகணும் கையல். என்னால முடியல சார். எனக்கு நீங்க முக்கியமா இல்ல உங்களுக்கு கொடுத்த வாக்கு முக்கியமானு கேட்டா நீங்க தான் சார் முக்கியம். எனக்கு உங்க வெற்றி முக்கியமா இல்ல உங்க உயிர் முக்கியமானு கேட்டா எனக்கு உங்க உயிர் தான் சார் முக்கியம். என்னை மன்னிச்சிருங்க சார். என்னால உங்க சொல்ல காப்பாற்ற முடியல. ஆனா அதுக்கு முன்னால உங்களை காப்பாத்தி ஆகணும் சார். எனக்கு உங்க உயிரை தவிர வேற எதுவும் பெருசு இல்லை சார். இப்ப இதுல நான் ஜெயிச்சு என்ன சார் பண்ண போறேன்? அதனால என் உயிரே போனாலும் சரி சார், நான் உங்களை காப்பாத்தியே தீருவேன். தமிழ்நாடு டீம் அண்ட் மும்பை டீம் ரெண்டு பேரும் போட்டுக்கு வாங்க. கையல்,
உங்க கோச்சை வந்து உங்களுக்கு கிளவுஸ் மாட்ட சொல்லுங்க. சார் அது சார் நான் வேணா கையில கிளவுஸ் மாட்டலாமா? யா ஷூர். தேங்க்யூ. வெரி குட் கயல். நான் சொன்னதை கேட்டு 2வது ரவுண்ட்ல கரெக்டா நடந்துக்கிட்டேன். உன் குரு மேல எவ்வளோ பக்தியோட இருக்கேன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரவுண்ட்லயும் உன் குரு மேல அதே பக்தியோட இருக்கணும். அடுத்த இந்த ரவுண்ட்லயும் இப்படியே ஃபாலோ பண்ணிக்க. மனசு மாறி ஏதாவது பண்ணுன்னு நினைச்ச கண்டிப்பா சூர்யா உயிரோட கிடைக்க மாட்டான். ஓகே? குட் லக். உனக்கு சூர்யாவோட உயிர் வேணும்னா நீ பிந்து கிட்ட அடி வாங்கி தோத்துப்போ. கொத்தகனி ரே. ಶುಭು ಅಜ್ಮಿ ಅಕ್ಕ ಅಕ್ಕ ಶಂಚು ಸುಸಿದ್ಯಾ ಅಜ್ಮಿ Kayal! Kayal! Come on, Kayal! Shushu. Oh God. Kayal, are you okay? Hey. Kayal! Kayal! Get up! Come on, Kayal! Yendri Kayal! Get up, Kayal! Yendri Kayal! Get up! Yes! Yendri Kayal! Come on, get up! அவளை அடி கயல். நீ தோக்க கூடாது கயல். நீ தோக்க கூடாது. அவளை அடிச்சு காலி பண்ணு. Come on! நீ தான் வின் பண்ணுவ. அடி. ಶುಭು ಅಜ್ಮಿ விடாத கயல். Come on! Shit! கயல் இன்னும் 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு. முடிச்சு விடு. சூப்பர். ಅಕ್ಕ ಜೋದಾನ್ಗಿರಿ ಪನ್
ஃபைனலா இந்த கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில தமிழ்நாடு டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. கங்க்ராட்ஸ் தமிழ்நாடு டீம். எப்படி அடிச்சா கயல்? சூப்பர் கயல். சூப்பர். இவன் எப்படி தப்பிச்சான்? உன்ன மாதிரி எவ்வளவு பேரை பார்த்திருப்பேன். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், ஒரு குட் நியூஸ். கராத்தே போட்டியில ஜெயிச்ச கையலுக்கு ஜனாதிபதி அவார்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கங்க்ராட்ஸ் கயல். தேங்க் யூ. வாழ்த்துக்கள் கயல். தேங்க் யூ சார். ஆனா வர ஜனவரி 26 குடியரசு தின விழாவில் நீ கலந்துக்க போறதில்ல. கோவிட் காரணமா கிரவுட் அவாய்ட் பண்றாங்க. அதனால இன்னொரு நாள் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உனக்கு ஜனாதிபதி அவார்ட் கொடுப்பாரு. சார் குட் மார்னிங் சார். ஸ்டேஷன் போயிட்டு பரேட் அட்டென்ட் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு சார். வெல்கம் சார். ஓகே, நைஸ் டு மீட் யூ ஜெயக்குமார். சார், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். இப்பதான் உங்களை நேரில் சந்திக்கிறேன். எஸ் மிஸ்டர் ஜெயக்குமார். இவங்க எல்லாரும் அகாடமியில் என்னோட ட்ரெயினிஸ். ஓ நைஸ் சார். உங்க அகாடமிலேருந்து எங்க ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்க வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். ஓகே, சார் தான் இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். எல்லாரும் செல்யூட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே இந்த கண்ட்ரோல் ரூம்ல தான் ட்ரைனிங் எடுக்க போறீங்க. இந்த கண்ட்ரோல் ரூமை ஒட்டி பக்கத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. முதல்ல நீங்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அந்த சிஸ்டமை நல்லா கத்துக்கணும். எஸ் சார். கான்ஸ்டபிள். எஸ் சார். அகாடமிலேருந்து சூர்யா சார் வந்திருக்காரு. ட்ரைனிங் போலீஸ்க்கு கண்ட்ரோல் ரூம் சிஸ்டத்தை பத்தி சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரு. சார் சொல்றதை கேட்டு நீங்க கொஞ்சம் கைட் பண்ணுங்க. எஸ் சார், நாங்க பாத்துக்கிறோம் சார். ஓகே சூர்யா சார், நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால போயிட்டு வந்து உங்களை மீட் பண்றேன் சார். ஷூர். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் இவங்களை பாத்துக்கிறேன். ஓகே சார். ஓகே, வரேன் சார். இந்த கண்ட்ரோல் ரூம் இந்த ஸ்டேஷனுக்கு மட்டும் சொந்தம்னு நினைக்காதீங்க. இந்த பகுதியில் இருக்கிற 6 போலீஸ் ஸ்டேஷன் இதோட லிமிட்ல இருக்கு. பொதுமக்கள் ராபரி நடக்கிறப்போ, செயின் ஸ்நாச்சிங் நடக்கிறப்போ, இல்ல பெண்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா உடனே அவங்களுக்கு ஞாபகம் வர்றது 100க்கு கால் பண்ணணும் தான். அப்படி வர்ற காலை எல்லாம் இங்க தான் அட்டென்ட் பண்ணுவாங்க. பொதுமக்களோட காலை ரிசீவ் பண்ணி அவங்க கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணிட்டு உடனே அந்த லிமிட்ல இருக்கிற ஸ்டேஷனையோ இல்ல பெட்ரோல் வண்டியில இருக்கிற போலீஸையோ வாக்கி டாக்கில கான்டாக்ட் பண்ணி தகவல் சொல்லுவாங்க. அந்த ரோந்து போலீஸ் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் கண்ட்ரோல் ரூமோட வேலை. இங்க இருந்து ஜிபிஎஸ் மூலமா குற்றவாளி இருக்கிற இடத்தை சேஸ் பண்ணி கண்டுபிடிக்கவும் முடியும். அவங்க கைட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அதை பத்தி விளக்கமா சொல்றேன். கண்ட்ரோல் ரூம்னா என்னன்னா, நாட்டு மக்களுக்கு பிரச்சனை வர்றப்ப கால் பண்றதுக்கு ஒரு பொதுவான நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பருக்கு போன் வரும். அந்த நம்பருக்கு 20 கனெக்ஷனுக்கும் மேல இருக்கும். பிரச்சனை இருக்கிற பொதுமக்கள் அந்த நம்பருக்கு மாத்தி மாத்தி கால் பண்ணுவாங்க. நீங்க அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு அந்த பிரச்சனைய சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணணும். சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணணும். சார், அப்படி பண்ணா நமக்கு ஏதோ பிரச்சனை வருமா சார்? நோ, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஃபோன் பண்ணவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்க அந்த நம்பரை கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கணும். கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கிட்டா அது ஃபேக் ஐடின்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா சார்? கண்டிப்பா யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இங்க 25ல இருந்து 30 கனெக்ஷன் மேல இருக்கு. யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சார், இதனால சர்வீஸ்ல ஏதாவது பிரச்சனை வருமா? இதனால சர்வீஸ் பிரச்சனை எதுவும் வராது. உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தான் கிடைக்கும். ஓகே? எஸ் சார். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டேக் யுவர் ட்ரைனிங் மெஷர்ஸ். எஸ் சார். ஆல் தி பெஸ்ட்.
ஒரே போர் அடிக்குது. இப்படி நம்மள நம்பி கண்ட்ரோல் ரூம் விட்டுட்டு போயிட்டாங்களே. இப்ப ஏதாவது சீரியஸா மர்டர் நடந்து யாராவது பாம்பு வச்சுட்டாங்கன்னு கால் பண்ணா இப்ப என்னடி பண்றது? என்ன கேள்வி இது? நம்ம கூட டிபார்ட்மெண்ட் ஆளுங்க இருக்காங்க. நீ பண்ண வேண்டியது உனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி கால் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதுதான். நமக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் மர்டர் கேஸும் ஒண்ணுதான், பிட் பாக்கெட் கேஸும் ஒண்ணுதான். நாம யாரையும் தேடி போய் உதவி செய்யறது, அக்யூஸ்ட பிடிக்கிறதுன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. இருந்த இடத்துல இருந்தே போன் பண்ணி விஷயத்த சொன்னா போதும், வேலை முடிஞ்சது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே இதை விட ஈஸியான வேலை வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை. வெளியே போய் டியூட்டி பார்க்கும் போதுதான் ஏதாவது அச்சீவ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இப்படி உட்கார்ந்துகிட்டு பொழுது போக்குறதுல என்ன த்ரில் இருக்கு சொல்லு? இங்க இருந்துகிட்டு யாருக்கும் நேரடியா உதவி செய்ய முடியாது. கால் பண்ணி சொல்லிட்டு சும்மா இருக்கணும். அவங்களுக்கு சரியான நேரத்துல உதவி கிடைச்சதா? அவங்க ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்களா? இல்ல அவங்க உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இப்படி எதுவுமே தெரியாம தவிக்கணும். அதை விட கொடுமை வேற எதுவுமே இல்ல. போலீஸ்னா நேர களத்துல இறங்கணும்டி, அப்பதான் கெத்தா இருக்கும். அம்மா, நான் தெரியாம சொல்லிட்டேன், என்னை விட்டுருமா? சரி சரி, எதுவும் பேசாம வேலையை பார்க்கலாம். நம்மள நம்பிதான் விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு நம்ம கையில தான் இருக்கு. சரி, நான் வேலையை பாக்குறேன். கயல் அப்படியே இந்த கண்ட்ரோல் ரூமை தூக்கி நிறுத்துற மாதிரி பேசுற பாத்தியா? எனக்கு என்னமோ அகிலா சொன்னதுதான் சரின்னு தோணுது. இந்த வேலை நல்ல ஈஸியான வேலையா இருக்கு. எனக்கு மட்டும் இப்படி ஒரு வேலை கொடுத்தா போதும், ஜாலியா உட்காந்து கொறிச்சுக்கிட்டே வேலை பார்ப்பேன். எவன் அக்கிஸ்டங்களை தேடி போய் அவனுங்க கிட்ட அடி வாங்குறது? இந்த டாஸ்க்ல யாரு ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்களோன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சூர்யா சார் கிட்ட என்னோட கம்ப்ளைண்ட்டை சொல்லியே ஆகணும். என்ன கம்ப்ளைண்ட்? நான் இப்படி சொன்னதுக்காக என்ன சூர்யா சார் கிட்ட போட்டு கொடுக்க போறியா என்ன? பொடி லூசு. வேற என்ன கம்ப்ளைண்ட் சொல்ல போற? என் மனசுல இருக்கிற பிரச்சனையை சொல்ல போறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் என் மனசுல இருக்கிற காதலை சொல்ல முடியாம தவிக்கிறது? இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சூர்யா சார் கிட்ட கேட்க போறேன். எதுக்காக என் மனசுக்குள்ள வந்து என்ன சித்திரவாதை பண்றீங்கன்னு கேட்க போறேன். அவர்கிட்டயே அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். இவ பேசுறது பார்த்தா இவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? என்னடி மைண்ட் வாய்ஸ்? நான் ஏதோ மென்டல் ஆயிட்டேன்னு நினைச்சியா? ஐயோ, நான் அப்படியே ஒன்றும் சொல்ல வரல. அது வந்து இத்தனை நாளா இப்படி எதையாவது சொல்லிக்கிட்டே தானே இருக்க. ஆனா அவரை பார்த்து நேருக்கு நேரா எதையும் சொன்ன பாடா இல்லையேன்னு சொல்ல வந்தேன். ஆனா இப்ப சொல்லுவேன். ஏன்னா அவர் ஏற்கனவே கல்யாணமாகி ஒய்ஃபை பிரிஞ்சிருக்காரு. ஒருவேளை அவர் எங்கேயாவது அவர் ஒய்ஃபை மறுபடியும் பார்த்து பழைய பாட்டெல்லாம் அவர் மனசுல தோணும். அப்படி ஏதாவது நடந்துட்டா அவ்வளவுதான். சேர்ந்து இருக்கிறவங்கள கூட பிரிச்சிடலாம், ஆனா பிரிஞ்சு சேர்ந்தவங்கள மீண்டும் பிரிக்கவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒட்டிப்பாங்க. அப்படிங்கிற? ஆமா, கண்டிப்பா. சரி, ஒர்க்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ, அவசர போலீஸ் நூறு தானே மேடம்? ஆமா சொல்லுங்க, அவசர போலீஸ் நூறு தான். லவ் மேட்ரு, ஹெல்ப் பண்ணுங்க மேடம். என்னது லவ் மேட்ரா? ஹெல்ப் பண்ணணுமா? ஆமா மேடம். ஆமா, லவ் சொல்லிட்டீங்களா இல்லையா? இன்னும் சொல்லல மேடம். சொல்லலையா? சொல்லாத லவ்வுக்கு ஏமா என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க? இதோ பாருமா, நீ லவ் சொல்லு, சொல்லாம போ. இனிமே 100க்கு ஃபோன் பண்ண முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். வேமா போன. மேடம், என்னதானே சாக்கா வச்சு குத்தி காட்டுற? சீச்சி, உன்னை குத்தி காட்டுவேனா? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடி. என்ன நாம வந்ததுல இருந்து காலே வரமாட்டேங்குது? ஒருவேளை கம்ப்ளைண்ட் பண்றவங்களுக்கு இங்க இருக்கிறது ட்ரைனிங் போலீஸ்னு தெரிஞ்சிடுச்சா? ஏய் யாரு? ஏய் யாரு கால் பண்றாங்கடி? ஏய் பாத்து, உன் வீட்டுக்கார் ஃபோன் பண்ண போறாருடி. ஏய் சும்மா அகிலா. ஏய் ஃபர்ஸ்ட் கால், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு. பிரியா, அட்டெண்ட் பண்ணி பேசி என்ன பிரச்சனைன்னு கேளு. லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஏதோ சொல்றீங்க. ஆன் பண்ணு. ஹலோ ஹலோ, நாயர் கடை தானே? அம்மா, 4 பரோட்டாவும் சால்னாவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்னும் யாரும் கொண்டு வரலையா? ஹலோ, என்னம்மா பதிலே காணா? அம்மா, நான் பேசுறது கேக்குதா இல்லையாம்மா?
ஏதா பதில் சொல்லுமா. பாசி வயித்த கிள்ளுது. பரோட்டா கொடுத்து அனுப்ப முடியுமா முடியாதா? யோ உனக்கு 4 புரோட்டா தானே வேணும்? நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, இப்பவே ஆள் அனுப்புறேன். 4 என்ன நிறைய கொடுப்பாங்க. ஹலோ, யாருமா அது மரியாதை இல்லாம பேசுறது? ஓ, நாயரோட சின்ன சம்சாரமா? அதான் பேச்சிலே ஒரு திமிர் தெரியுது. இதே பெரிய சம்சாரமா இருந்தா சாந்தமா பேசுவாங்க. ஐயோ பெரிய சம்சாரம் முகத்துக்காக உன்னை சும்மா விடுறமா? புரோட்டா வருமா வராதா? யோ என்னது யோவா? என்ன தைரியம் இருந்துச்சுன்னா 100க்கு கால் பண்ணிட்டு பரோட்டா வேணும்னு கேப்ப. நான் நாயரோட சின்ன சம்சாரமா? நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, இப்பவே போலீஸ்காரங்க வந்து உன்னை பரோட்டா போட்டுருவாங்க. அச்சோ, 100 அப்படின்னா போலீஸ் ஆச்சே. சாரி மேடம், நாயரோட சின்ன சம்சாரம் குரலும் உங்க குரலும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அதான் என்னால கண்டுபிடிக்க முடியாம பரோட்டாவை கேட்டுட்டேன். நான் நாயர் கடைக்கு தான் போட்டேன், ஆனா எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு தான் எனக்கு தெரியல. யோ இன்னொரு தடவை பரோட்டா வேணும் அது இதுன்னு கால் பண்ண, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி லாடம் கட்டிடுவோம் உன்னை. ஐயோ வேண்டாம் மேடம், நீங்க முட்டி லாடம் பேசுற ஸ்டைலே தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசர்னு. நான் இனிமே என் லைஃப்ல பரோட்டாவே சாப்பிட மாட்டேன் மேடம். என்ன விட்டுருங்க மேடம். மேடம் ஒரே ஒரு விஷயம் மேடம், நாயர் கடை நம்பரே நான் இப்ப டெலீட் பண்ணிடுறேன் மேடம். இப்பவே வச்சிடுறேன் மேடம்.